ஆஸ்கருக்கு நாமினேட் செய்யப்பட்ட இந்திய திரைப்படத்தை இந்தியாவில் வெளியிடுறதுக்கான சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல. அதிகாரிகள் வெட்ட சொன்ன காட்சிகளுக்கு படக்குழுவினர் ஆட்சேபனை தெரிவிப்பது ஏன்? இந்த நாட்டில் 2 விதமான தீண்டாமை இருக்கு. ஒன்று, இவனையெல்லாம் தொடவே கூடாதுன்னு ஒடுக்கிறது. இன்னொன்று, இவங்களை எல்லாம் தொடவே முடியாதுன்னு பார்த்து அஞ்சுறது. இந்த 2 வரியிலையும் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்களோ அதே அளவுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய பல உண்மைகளை சந்தோஷ் திரைப்படம் தைரியமா பேசி இருக்கிறதா அந்த படக்குழுவும் நம்புறாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல பல பாராட்டுகளையும் விருதுகளையும் குவிச்ச சந்தோஷ் திரைப்படத்தை இந்தியால வெளியிடுறதுக்கு ஏன் அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்க நாமளும் விசாரணையில இறங்கணும். பிரிட்டன் இந்திய திரைப்பட இயக்குனரான சந்தியா சூரி சந்தோஷ் திரைப்படத்தை உண்மை சம்பவங்களோட பாதிப்புல இருந்து எடுத்திருக்காரு. இந்த திரைப்படத்தை இங்கிலாந்து சார்பா ஆஸ்கருக்கும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. உலகம் பூரா பல பிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்டையும் அப்ளாஸையும் அள்ளின சந்தோஷ் திரைப்படத்தை அதோட இயக்குனர் இந்தியால வெளியிடுறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்காரு. இந்த சூழல் தான் சந்தோஷ் திரைப்படத்தை பார்த்த மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தோட அதிகாரிங்க பல இடங்கள்ல கத்திரி வச்சு காட்சிகளை வெட்ட சொல்லி இருக்காங்க. ஆனா சென்சார் போர்டு குறிப்பிட்டுள்ள காட்சிகளை நீக்கிட்டா அப்புறம் படத்தோட முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடும், மக்களுக்கு சொல்ல விரும்பிய கருத்தும் அழுத்தமா இருக்காதுன்னு படக்குழு ஃபீல் பண்ணி இருக்காங்க. அப்படி என்னதான் சர்ச்சைக்குரிய வகையில படம் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க சந்தோஷ் படத்தோட விமர்சனங்களை டீகோட் பண்ணினோம். இறந்து போன கணவரோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை அவரோட மனைவி சந்தோஷுக்கு கிடைக்கிறதுல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. சந்தோஷ் என்ற பெயர் கேட்டதும் எல்லாரும் இது ஹீரோ சென்ட்ரிக் மூவின்னு தானே நினைப்பாங்க. ஆனா சந்தோஷ் என்றது இந்த பெண் கான்ஸ்டபிளோட பேரு. டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண சந்தோஷ் ஒரு பட்டியலின பெண் கொலை வழக்கோட விசாரணைக்கு செல்ல நேரிடுது. அந்த ஜேர்னியில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், சாதிய வன்கொடுமைகள், மக்களோட நீதிக்காக போராடுற டிபார்ட்மெண்ட்குள்ளேயே சமூக நீதி இல்லாததுன்னு சந்தோஷ் படத்தோட ஒவ்வொரு காட்சியையும் இயக்குனர் வட மாநிலங்கள்ல நடந்து வரக்கூடிய உண்மை சம்பவங்களுக்கு நெருக்கமா வடிவமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதுதான் தற்போது சென்சார் போர்டு அதிகாரிகளுக்குள்ளும் அனுமதி கொடுக்கறதுல சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. படத்துல இருந்து சர்ச்சைக்குரிய காட்சிகளையும் வசனங்களையும் நீக்குமாறு பக்கமா அறிவுரை கொடுத்திருக்காங்க. இதை பார்த்து ஷாக்கான இயக்குனரும் படக்குழுவினரும் சென்சார் போர்டு நீக்க சொன்ன காட்சிகளை வெட்டிட்டா அப்புறம் படத்தை வெளியிடுறதுலையும் எடுத்ததுலையுமே பிரயோஜனம் இல்லைன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தோஷ் திரைப்படத்தை அதோட சாரம்சம் நீர்த்து போகாம எப்படியாச்சும் இந்திய மக்கள் கிட்ட நேர்மையான வழியில கொண்டு போய் சேர்ப்பேன்னு இயக்குனர் சந்தியா சூரி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தற்போது சமூக வலைதளத்திலையும் பேசு பொருளா மாறியிருக்கு. கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சந்தோஷ் திரைப்படத்துக்கு தடை போட்டிருப்பது மிகப்பெரிய தவறுன்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சு வராங்க. இதற்கு ஒருபடி மேல செயற்கை நுண்ணறிவு மூலமா செயல்படக்கூடிய குரோக் கூட கருத்துரிமை வேணும்னு மத்திய தணிக்கை குழுவினருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறது பலரோட உணர்வுகளையும் மேலும் தட்டி எழுப்பியிருக்கு. எனினும் சந்தோஷ் தடைகளை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்விக்கு சென்சார் போர்டு தான் பதில் சொல்லும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.